பஞ்சாபோட பார்டர், எல்லை பார்டர் இந்தியா, பாகிஸ்தான் பார்டர் பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, கையெறி குண்டுகள வந்து நம்மளோட பார்டர் தரப்புல இருந்து பிஎஸ்எஃப் வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருந்துருக்காங்க. ஆர்டிஎக்ஸ் வெடிமருந்துகள கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது பாகிஸ்தானோட ஃபோக்கஸ் இதுல தெளிவா தெரியுது. காலிஸ்தானிஸும் சமீப காலமா வந்து பார்த்தீங்கன்னா, அதிக அளவுல ட்ரெண்ட் ஆயிட்டே இருந்தாங்க இல்லையா? தேவைப்பட இல்லாத விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு ஏகப்பட்ட விஷயங்கள். இப்ப பாகிஸ்தான் இந்த தடவ அவங்கள தெளிவா யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறது தெரியுது. 2வது இந்த பஞ்சாப், ராஜஸ்தான் இந்த ஏரியால தான் சிக்கலா இருக்கக்கூடிய பகுதிகளா இருக்கு. அது மட்டும் இல்லாம பஞ்சாப்ல ஆல்ரெடி புரொட்டஸ்ட்லாம் இருந்தது. ஆன்டி இன்கம்பன்சி இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு எதிரான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய மக்கள் மனசுலயே வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டா இருக்கு. அத விதைச்சிருந்திருக்காங்க. தொடர்ந்து ஏதாவது ஒரு போருக்கு வந்து முடிவெடுக்கிறாங்க அப்படின்னா, அது இன்னைக்கு நேத்தைக்கு முடிவெடுத்து எதையும் செஞ்சிட மாட்டாங்க. பல வருட காலங்களா கிளீனா பிளான் பண்ணி தான் இது போல விஷயங்கள் செய்வாங்க. அப்படி செய்யும்போது பஞ்சாப்ல தொடர்ந்து புரொட்டஸ்ட் வந்துட்டு இருந்தது. ஏகப்பட்ட விஷயங்கள் அங்க அ கவர்ன்மென்ட்க்கு எகைன்ஸ்டா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கும்போது, மக்கள் மனசுல வெறுப்புணர்வுகள் இருக்கும். அத தொடர்ந்து விதைச்சு வந்துட்டு இருந்திருக்காங்க. 2வது காலிஸ்தான் அமைப்பு. ரொம்ப பிரபலம் அடைஞ்சுகிட்டு இருந்திருக்கு. அந்த பண்ணும் ஏகப்பட்ட மிரட்டல்கள், இது போல விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க இருக்கிறது அமெரிக்கா, சீனா, கனடா தான் வந்து பார்த்தீங்கன்னா, அடைக்கலம் குடுக்குறாங்க. சீனா கிடையாது. அமெரிக்காவும், கனடா தான் வந்து பார்த்தீங்கன்னா, அடைக்கலம் குடுக்குறாங்க. யுகே, அடுத்தது ஆஸ்திரேலியா. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஃபண்டிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்ல. ஸோ அந்த அமைப்பு இதுல பிரதானமா பார்ட்டிசிபேட் பண்ணுமா அப்படின்ற கேள்விகள் வருது. இதுக்கு எப்படி அமெரிக்கா ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா, இப்ப அவங்க அதுல ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்னா, எப்படி அவங்க தீவிரவாத அமைப்பை ஏத்துக்குவாங்களா? இல்ல அவங்களுக்கு ஆதரவுகள் குடுப்பாங்களா? இல்ல எப்படி அவங்களுக்கு வந்து எய்டுகள் குடுப்பாங்களா? F-16லாம் இருக்கே, அதெல்லாம் நம்மளுக்கு எகைன்ஸ்டா யூஸ் பண்ணதுக்கு அலோவ் பண்ணுவாங்களா? இல்ல கில் ஸ்விட்ச யூஸ் பண்ணி அத ஸ்டாப் பண்ணுவாங்களா? அப்படின்ற பல கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ பாகிஸ்தானோட ஃபோக்கஸ்ங்கிறது ஒண்ணு பஞ்சாப், இன்னொன்னு வந்து ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிறது தெளிவா இருக்கு. அது சேம் டைம் அந்த சைடு பங்களாதேஷ் வந்து பார்த்தீங்கன்னா, ரெடி ஆயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல இது ஒரு 2 ஃப்ரண்ட் வாரா இருக்கு. இன்கேஸ் எஸ்கலேஷன் ஆகுது அப்படின்னா, ஸோ இந்த எஸ்கலேஷன் ஆகாம பாகிஸ்தான் பேச்சுவார்த்தைக்கு வந்து சுமூகமா முடிச்சாங்கன்னா பரவால்ல. ஆனா இவங்க செஞ்சு வச்சிருக்கிற இத்தன விஷயங்களையும் வச்சு பார்க்கும்போது, அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது, கண்டிப்பா ஏதோ ஒரு மாபெரும் திட்டத்தோட தான் இந்த கூலிப்படை அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானுங்கிற கூலிப்படை அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்துல பல அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் என்ன மாரியான திட்டங்கள் வெளிய வருது? இன்னும் பாகிஸ்தான் என்ன மாரியான விஷயங்கள் செய்து காத்துட்டு இருக்காங்க அப்படின்னலாம் பார்த்துடலாம். நம்மளோட வீரர்கள் தக்க பதிலடி குடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஏதாவது செய்யட்டும். வச்சு விளாசிடலாம் அப்படிங்கிறது போல பலரோட கருத்துக்கள் இருக்கு. எதிர்பார்ப்புலாம் இருக்கு. என்ன நடக்க போகுதுன்றத நீங்க நினைக்கிறீங்களா? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனைக்கு போயிட்டோம் அப்படின்னா, ரஷ்யா தொடர்ந்து இந்த டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்க் பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, தாக்குதல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுவும் பவலங்கிராட் பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் பெட்டாலியன் இருந்திருக்கு. 25 ஏப்ரல் தாக்குதல் நடந்தது இல்லையா? பயங்கரமான தாக்குதல் உக்ரைன்ல நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ, அதுல இந்த பவலங்கிராட்ல இருக்கக்கூடிய மெடிக்கல் பெட்டாலியன் மேல தாக்குதல் பண்ணிட்டாங்க. அது அவசர காலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அடிபட்ட வீரர்கள் இது போல உதவிகள் செய்யறதுக்காக இருக்கக்கூடிய அந்த பகுதியில தாக்குதல் பண்றாங்க. அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்பு வந்து பண்ணிட்டு இருக்கிறதா உக்ரைன் தரப்பு வந்து குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. நார்மலா வந்து இது போல சொல்ல மாட்டாங்க. அங்க ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. அது மேல தாக்குதல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது போல தான் சொல்லி கடந்து போயிருவாங்க. அங்க ஒரு கிளினிக் இருந்ததுன்னு சொல்லிட்டு கடந்து போயிருவாங்க. ஆக்சுவலா அங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இது போல அண்டர் கிரவுண்ட்ல இல்ல சேஃபா வந்து பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் பெட்டாலியன் ஒர்க் ஆயிட்டு இருந்திருக்கும். இது போல ஃப்ரண்ட் லைன்ல சண்டை பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய வீரர்கள், அதுவும் குறிப்பா எப்ப ரஷ்யாக்குள்ள வந்து தாக்குதல் பண்றாங்களோ, அவங்க எல்லாருமே தீவிரவாதிகள் தான். தீவிரவாதிகள் எங்க போய் எங்க இருந்தாலும் அடைக்கலம் குடுத்தாலும் அவங்கலாம் தீவிரவாதிகள் தான். ஸோ அதன் அடிப்படையில ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா, இது போல எங்க யார் இருக்கிறாங்களோ அவங்கள தேடி தேடி நியூட்ரலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில ரஷ்யா இப்ப இந்த மெடிக்கல் பெட்டாலியன் மேல தாக்குதல் பண்ணிட்டாங்களா? அப்படின்ற கேள்விகள் வருது. இதே உக்ரைன் தரப்பு வந்து இது போல சிவிலியன் வாழும் பகுதி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிருவாங்க. ஆனா இப்பல்லாம் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா முடிவெடுத்து, இல்ல அங்க ராணுவம் இருந்தாங்க அப்படிங்கிறத ஒத்துக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்க முடியுது. ஸோ அவங்களும் ஃபுல் ஸ்கேல் வார்க்கு தயாராயிட்டு இருக்கிறாங்க உக்ரைன். ஏன்னா அவரோட ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் அந்த மாரி இருக்கு. ஜெலன்ஸ்கி அவர்களோட ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கு அப்படின்னா, அதாவதுங்க கீவ்ல 12 பேர் செத்தாங்க இல்லையா? அந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் இருக்கு இல்லையா? ரஷ்யா பயன்படுத்துனாங்கல்ல, அதுல இருக்கிற 116 காம்போனன்ட்ஸ் அந்த உதிரி பாகங்கள் இருக்கும் இல்லையா? மிசைலுக்கு தேவையான பாகங்கள். அதெல்லாம் மேற்குலக நாடுகள்ல இருந்து வருது. அதுவும் குறிப்பா அமெரிக்காவோட நிறுவனங்கள் குடுத்திருக்காங்க. நீங்க இது போல அமெரிக்கா நிறுவனங்களுக்கு அழுத்தங்கள் குடுத்து ரஷ்யாவுக்கு உதவக்கூடாதுன்ற முடிவுகளை எடுங்க. அத விட்டுட்டு எங்கள வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட அமைதியா சொல்லி எங்களோட பகுதிகள்லாம் எழுதி குடுக்காதீங்க அப்படிங்கிறத திரும்ப திரும்ப ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஸோ அவரு போருங்கிறது அவரு ரொம்ப இதா இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல சொல்றாரு, எல்லாம் பண்றாரு. முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் செஞ்சு பார்த்தோம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, பேச்சுவார்த்தை இந்த உலகத்தோட அமைதிக்காக அப்படிங்கிறது போல கையெழுத்து போட்டு போயிருவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா, இதே போல ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் அவர்கள் கிட்ட இருந்து வந்திருந்தது. இந்த உலகத்தோட அமைதிக்காக கிரீன்லாந்து அமெரிக்காக்கு வேணும் அப்படிங்கிறது போல வந்து பண்ண திரும்ப திரும்ப சொல்லியிருந்தார். ரொம்ப சீரியஸா இருக்கேன் கிரீன்லாந்து எடுக்கிறதுக்கு. அப்படிங்கிறனால திரும்பவும்
அதாவது ஒரு 10 நாள் கேப் விட்டு திரும்ப திரும்ப அத சொல்லிட்டே இருக்காரு. ஒரு வேள ஈரோப் ஆக்டிவா வந்து பார்த்தீங்கன்னா, இங்க என்கேஜ் ஆயிட்டு இருக்கும்போது, அவ்வளோதான் இதெல்லாம் நான் வச்சுக்கிறேன் அப்படிங்கிறது போல ட்ரம்ப் அவர்கள் தரப்புலருந்து சொல்லிருவாரா? ஸோ அதுக்கு தான் ட்ரம்ப் அவர்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரா? கண்டிப்பா நம்ம சொல்லக்கூடிய டீல் வச்சு பார்த்தோம்னா, கிரீமியால ரஷ்யா தான் நீயும் ஒத்துக்கணும் அப்படிங்கிற யூரோப்பியன் யூனியன் கிட்டலாம் சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, போர் செய்ய தான் போவாங்க. ஸோ அப்படி செய்ய போறாங்க அப்படின்னா, கிரீன்லாண்ட்னா நம்ம எடுத்துக்கலாம்னு யோசிக்கிறாரா? என்ன ஏதுங்க தெரியலன்னு சில அனலிஸ்ட் தரப்புல இருந்து கருத்துக்கள் இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தோம். இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில. அப்புறம் இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த கத்தார் இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கத்தார நம்ம திரும்ப திரும்ப ஹைலைட் பண்ணிட்டே இருக்கிறோம். அதுக்கான காரணம் என்னன்னா, ஆ ஹமாஸோட முக்கிய தலைவர்களுக்கு அடைக்கலம் குடுக்கறது, பேச்சுவார்த்தைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, கத்தார் பார்ட்டிசிபேட் பண்ணது. இந்த இஸ்ரேல், காசா பிரச்சனையில வந்து பேச்சுவார்த்தைகள்ல பார்ட்டிசிபேட் பண்றது. இது போல வேலைகள்லாம் இருக்கு இல்லையா? இப்ப இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ்ல இருந்து ஆளுங்கள வந்து வேலைக்கு எடுக்குறாங்களாமா. எதுக்காக அப்படிங்கிற போல கேள்விகள் வருது. அதுவும் 725 பங்களாதேஷோட ராணுவ வீரர்கள வந்து பார்த்தீங்கன்னா, கத்தாருக்கு அனுப்பி வைக்கிறாங்களாமா. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 3 ஃப்ரண்ட் வார் வருமா அப்படின்னு யமன ஹூதிஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அரபுலக நாடுகளே வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள மோதிக்க போறாங்க. அதாவது சவுதி, யமன் இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அட்டாக் பண்ணிக்குவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. UAE இது போல. ஸோ அதுக்கு இது போல பங்களாதேஷ் வந்து அங்கேயே மெர்சனரிஸ் அனுப்பிச்சு வைப்பாங்களா? ஏன்னா இதுங்கலாம் வந்து இப்ப கூலிப்படைகளா மாறிட்டாங்க 2 நாடுகளும். ஷேக் ஹசீனா அவர்கள் இருந்த டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ் வந்து மக்களுக்காக வேணுங்கிற சில விஷயங்கள செஞ்சுட்டு இருந்தாங்க. எப்ப அங்க ஆட்சி கவிழ்ப்பு நடந்து எப்ப யூனிஸ் அவர்கள் வந்தாரோ, அப்பத்துலருந்து பங்களாதேஷையும் கூலிப்படையா மாத்திடலாம். இது எதுக்கு நாடு? கூலிப்படையாவே இருந்துக்கலாம். எல்லா மக்கள் எல்லாருமே அப்படிங்கிற முடிவெடுத்தாங்களான்னு தெரியல. இதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய வீரர்கள்லாம் எல்லா பக்கத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்றுமதி பண்ணுவாங்களா? இப்போ உக்ரைன் எப்படி கூலிப்படையாட்ட செயல்படணும் அப்படிங்கிறது போல, இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையுமே வலுக்கட்டாயமா வம்படையா புடிச்சுட்டு போய், அமைதி முடியாது அப்படிங்கிறது போல போர் நடந்துருச்சு. சில நேரங்கள்ல இழப்புகள் வரும். சில நேரங்கள்ல ஜெயிப்போம். அது எதார்த்தம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா, அந்த நாட்டுக்கிட்ட ஆயுதம் இருக்கா? இப்போ நம்மளுக்கே அது போல பிரச்சனை இருக்கு. பாகிஸ்தான் ஏகப்பட்ட தொந்தரவு பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, நம்ம கிட்ட என்ன இருக்கு? நம்மளால ஆயுதம் புரொடியூஸ் பண்ண முடியுமா? நம்மளால விமானங்கள தயாரிக்க முடியுமா? நம்ம கிட்ட எத்தன விமானங்கள் இருக்கு? அதை எப்படி பயன்படுத்தலாம்? இத பயன்படுத்தி ஏதாவது செய்ய முடியுமா? 2வது அது கூடவே பேச்சுவார்த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, சைமல்டேனியஸா பேசி, சுமூகமான முடிவுகள் எட்டப்படணும் அப்படிங்கிற போல ஒரு மைண்ட் செட்ல செஞ்சிருந்தாங்க அப்படின்னா, இந்த அளவுக்கு இழப்புகள் நடந்திருக்காது. இந்த அளவுக்கு உயிர் சேதங்கள், அது கூடவே பகுதிகளையும் இழந்திருக்க மாட்டாங்க உக்ரைன் அப்படிங்கிறதோட பல அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. முதல்ல ரஷ்யா உள்ள வந்தாங்க. ரஷ்யா பின்வாங்குனாங்க. அந்த டைம்ல உக்ரைனுக்கும் கொஞ்சம் பவர்ஃபுல் பொசிஷன் இருந்தது. அப்ப இருந்து பேச ஆரம்பிச்சிருந்தாங்க அப்படின்னா, கொஞ்சம் சுமூகமா முடிஞ்சிருக்கும். அதை விட்டுட்டு 3 வருஷமா தொடர்ந்து சண்டைய புடிச்சு பெருமளவுல இழப்புகள சந்திச்சுட்டு, இப்ப ஆயுதம் இல்லாம, ஒண்ணும் இல்லாம நிராயுதபாணியா நின்னுட்டு இருக்கக்கூடிய கதி, அந்த அளவுக்கு வந்தாச்சு. ஏன்னா யூரோப்பியன் யூனியன் சத்தியம் பண்ணி குடுக்கக்கூடிய எந்த ஒரு ஆயுதங்களும் இப்ப வரைக்கும் உக்ரைனுக்கு குடுக்கிறதா இல்ல. ஸோ இது போல விஷயங்கள்லாம் இருக்கும்போது, எப்படி தொடர்ந்து உக்ரைனால சண்டை பிடிச்சுட்டே இருக்க முடியும்? ஸோ அவங்களும் கூலிப்படைகளா மாற ஆரம்பிச்சிருக்காங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா அமெரிக்கா வந்து அவங்க கிட்ட அ மினரல் அக்ரீமெண்ட் போடுறாங்க இல்லையா? ஸோ அதுலருந்தே தெரியுது அவங்க யாரு? எப்பேர்ப்பட்டவங்க? அப்படிங்கிறது போல. அதனால பல வந்து கருத்துக்கள் இருக்கு. விதவிதமான கருத்துக்கள், அவங்களோட கருத்துக்கள் பலதும் இருக்கும். பட் ஆனா நாட்டு மக்களுக்கு எது ஃபேவர்? மக்கள் எப்படி நிம்மதியா இருப்பாங்க? மக்களுக்கு என்ன தேவை? அப்படிங்கிறத உணர்ந்து தலைவர்கள் செயல்படுவாங்களா? அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய கேள்வி. ஸோ அதுபோல பங்களாதேஷ், பாகிஸ்தான் இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கூலிப்படைகளா இருக்கிறதுனால, எத பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. எந்த அளவுக்கு இழந்தாலும் பரவால்ல. நம்ம ஆர்டர் கிடைக்கிற வரைக்கும் சண்டை பிடிப்போம் அப்படிங்கிறது போல ஒரு மென்டாலிட்டில, இதுக்கப்புறம் இவங்கலாம் மாறிருவாங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இது எந்த அளவுக்கு நம்மளுக்கு பாதிப்பா இருக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி. இதுக்கு முன்னாடி உள்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இப்போ உள்நாட்டுல இருக்கக்கூடிய ஸ்லீப்பர் செல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்டிவேட் பண்றதுக்கான வேலைகள்ல பாகிஸ்தான் தரப்பு வந்து இறங்கியிருக்கலாம். ஸோ கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, சூதானமா இருக்கணும். இது போல எந்த ஒரு விஷயத்துக்கும் இடம் குடுத்துறக்கூடாது. 2வது உள்நாட்டுல கலவரம் தூண்டுறதுக்கு ஏகப்பட்ட வேலைகள்லாம் பார்க்கறதுக்கு நேரிடலாம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்து கரெக்ட்டா இருக்கணும். நம்ம ராணுவ வீரர்களுக்கு உதவியா இல்லைனாலும் உபத்திரமா இருந்துறக்கூடாது அப்படிங்கிறத திரும்ப திரும்ப பலரோட கருத்துக்களா இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன மாரியான முடிவுகள் இருக்க போது இந்த பாகிஸ்தான், பங்களாதேஷோட பிரச்சனைகள் அப்படிங்கிறத பார்த்தரலாம். ஏன்னா பங்களாதேஷ் பொறுத்தவரைக்கும், எல்லா இடத்துலயும் காயின் கிடைக்கிற இடத்துலலாம் தட்டி பார்க்கலாமா அப்படிங்கிற மாரி இருக்காங்க இல்லையா? ஏன்னா சைனாக்கு போயி, சைனா கூட தேவையில்லாத பேச்சுக்கள்லாம் பேசி, அதுவும் இந்தியாவோட சிஸ்டர் ஸ்டேட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, லேண்ட் லாக்டு அப்படிங்கிறது போல கார்டியனாமா அவங்க பங்களாதேஷ். ஸோ இது போல விஷயங்கள்லாம் பேசினதுனால எல்லாமே யோசிக்க வைக்குது. ஏன்னா லைனா நம்ம முன்னாடி சொன்ன மாரி தான். லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யுத்தம் அப்படிங்கிறதுக்கு போல யோசிக்கிறாங்க அப்படின்னா, பல வருஷ காலமா வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கெல்லாம் திட்டமிடுதல் இருக்கும். ஒரு ஒரு ஸ்டெப்பா காய் நகர்வுகள் இருக்கும். எப்ப பங்களாதேஷ்ல ஆட்சி கவிழ்ப்பு நடந்ததோ, அப்பருந்தே நம்ம யோசிச்சுக்கலாம். ஏன்னா, இனப்படுகொலைன்றது அங்க இருக்கக்கூடிய ஹிந்துஸ அவங்க செஞ்சுகிட்டு இருந்தாங்க. ஸோ அதே போல தான் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாகிஸ்தான் அதே வேலைய இங்க வந்து செஞ்சுட்டு போயிருக்காங்க இந்தியாக்குள்ள.
ஹிந்துஸா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி, அதாவது வெறிய தூண்டி விடுறதுக்காக இது போல வேலைகள செஞ்சிருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு திட்டத்துக்காக இருக்கு அப்படிங்கிற அந்த செய்திகள நம்ம லைனா வச்சு பார்த்தோம்னா, ஒரு கோர்வையில பார்த்தா தெரியுது இல்லையா? இது எல்லாத்தையும் நம்ம கடந்து வரணும். அதுவும் இந்த பிரச்சனையில நம்ம வெற்றி அடைவோம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்ல. என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்த்துடலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் ஸ்டே சேஃப். பை.